ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம சேனல், நம்ம பேசுவோம். எஸ், ஒரு சின்ன பிரேக் அப்புறம் நாங்களும் திரும்ப வந்திருக்கோம். அந்த பிரேக் எதனால அப்படின்னா, இதுக்கப்புறம் நமக்கு பிரேக்கே இருக்காது அடுத்த ஒரு 2 மாசத்துக்கு அப்படிங்கிறதுனால ஐபிஎல் ஆரம்பிக்க போகுது. ஐபிஎல் கொண்டாட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் வந்து இந்த கேஸ் பிரச்சனை, பெட்ரோல் பிரச்சனை அப்படி இப்படின்னு வந்துட்டு கண்ட்ரில போயிட்டு இருந்தாலும், இந்த மாதிரி நமக்கு வந்து கிரிக்கெட் நடந்துட்டே தான் இருக்க போகுது. நம்ம கிரிக்கெட் ரிவ்யூஸ் அண்ட் ரிவ்யூஸ் பண்ண போறோம். ஐபிஎல் ஆரம்பிக்க போது எல்லா டீம்ஸும் எப்படி லைன் அப் ஆயிருக்கு அதை பத்தி எல்லாத்தையும் பேசுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு வீடியோல வந்து ஐபிஎல், இந்த எவல்யூஷன் ஆஃப் ஐபிஎல் பத்தி சின்னதா ஒரு டச் அப் பண்ணிடலாம். ஐபிஎல் எங்க ஸ்டார்ட் ஆகி இப்போ எங்க வந்து நிக்குது, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு டோர்னமெண்ட் வந்து நமக்கு வேர்ல்டு ஸ்டேஜ்ல இன்னைக்கு ஒரு பெரிய டோர்னமெண்டா வந்திருக்கு. ஸோ ஹாய் பாரதி, ஹாய் ரமன், வெல்கம் பேக் கைஸ். ஹாய் ஹாய் வெல்கம் பேக். எப்படி இருக்கீங்க? பாருங்க, இன்னும் வந்து ரிவ்யூவே நம்ம ஆரம்பிக்கல, அதுக்குள்ள பாரதி வந்துட்டு போட்டு வந்துட்டாரு. யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ண போறேன்னு சொல்லி நான் இப்பயே. போட்டு வந்துட்டேனா? ஓகே. ஸோ பாரதி, ஐபிஎல் நமக்கு வந்துட்டு தெரியும். ஐபிஎல் ஆரம்பிக்கும் போது நான் சின்ன பையன், நம்மளாம் சின்ன பையனா தான் இருந்தோம். ரமணா வந்துட்டு அப்ப இன்னும் சின்ன பையனா இருந்திருப்பான். ஐபிஎல் ஒரு தாட்ஸ் என்ன? ஐபிஎல் எப்படி நம்ம பாக்குறோம்னா, ஆக்சுவலா வந்து நமக்கு T20 வந்து என்னன்னு தெரியறதுக்குள்ளே T20 வேர்ல்டு கப் தான் வந்து T20 நமக்கு என்னன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுது. T20 வேர்ல்டு கப் 2007 எம்எஸ் தோனில நம்ம சவுத் ஆப்பிரிக்கால வின் பண்ணோமா? சவுத் ஆப்பிரிக்கா ஆமா, தான். கரெக்ட். சவுத் ஆப்பிரிக்கால கோச்சரும் இல்லாம ஒரு டீம் ப்ராப்பரான டீமும் இல்லாம போயிட்டு வந்து வின் பண்ணிட்டு வந்தாரு. ஸோ அந்த எனர்ஜில 2008 வந்து நம்ம ஐபிஎல் ஸ்டார்ட் ஆன உடனே நமக்கெல்லாம் வந்து ஒரு ஆசை இருக்கும். நமக்கு பிடிச்ச பிளேயரா இருப்பான், ஆனா வேற ஒரு கண்ட்ரில விளையாடிட்டு இருப்பான். லைக் கெயில் இருக்கட்டும், இல்ல குர்க்விஸ்ட் இருக்கட்டும், இல்ல ஹெய்டன் இருக்கட்டும், இல்ல ஒரு பவுலிங்ல ஸ்டெயின் இருக்கட்டும். ஸோ இவங்கெல்லாம் வந்து நமக்கு இண்டிவிஜுவல் பிளேயர்ஸா பிடிக்கும். பட் நான் வேற ஒரு கண்ட்ரில விளையாடுவாங்க. அவங்களோட பவுலிங்கோ இல்ல பேட்டிங்கோ வந்து நம்ம இண்டிவிஜுவலா என்ஜாய் பண்ணுவோம். அவங்க எல்லாரும் ஒரே டீம்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சச்சின் டெண்டுல்கர், அதுக்கு அதே டீம்ல மலிங்கா, இப்படி யோசிக்கும் போது என்னடா இவங்க எல்லாருமே ஒரே டீம்ல இல்லைன்னா எப்படிடா இருக்கும், புதுசா இருக்கும்ல. அந்த மாதிரி தான் நான் யோசிச்சேன். ஸோ அந்த அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும், அந்த மாதிரி எக்ஸ்பெக்டே பண்ணாதது நமக்கு பிடிச்சவங்க எல்லாம் ஒரே டீம்ல இருக்கும்போது எவ்வளவு இதுவா இருக்கும். ஸோ அதை வந்து நான் என்ஜாய் பண்ணேன். எஸ், எஸ் பாரதி, கரெக்டா சொன்னேன். எல்லாருக்கும் அதே ஒரு புதுசாவே இருந்தது. ஸோ ரமன், நீ உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ எப்போ ஐபிஎல் பார்க்க ஆரம்பிச்ச, உனக்கு எப்படி இருந்தது? நான் எப்ப ஐபிஎல் பார்க்க ஆரம்பிச்சேன்ட்டு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஆஃப்டர் 2015 நினைக்கிறேன். அப்பதுல இருந்தா நான் ஐபிஎல் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்ப பார்க்க ஆரம்பிச்சது தான் இன்னமும் பார்த்துட்டு இருக்கேன் 26 வரைக்குமே. ஐபிஎல் சரியான growth. நான் பார்த்ததுல இருந்து எனக்கு பிடிச்ச டீம் சிஎஸ்கே தான். எல்லாருக்குமே பிடிச்ச டீம் சிஎஸ்கே தான். 2008ல இருந்து 2026 வரைக்கும் நல்லா ஃபினான்ஷியலாகவும் growthம் சரி, பிளேயர் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டாகவும் சரி, எல்லாமே ஐபிஎல் தான் வந்து ஒரு செட் பண்ணிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். கரெக்டா சொன்னேன். அப்பெல்லாம் வந்து அந்த 2008ல வந்துட்டு ஒரு பேருக்கு 1 கோடி கொடுத்து வாங்கினாங்க ஒரு பிளேயர் அப்படின்னாலே அது பெரிய விஷயமா இருக்கும். இப்பெல்லாம் வந்து அசால்ட்டா 20 கோடி 25 கோடியில வந்து ஒரு பிளேயர் வந்துட்டு ஆப்ஷன்ல போறாங்க. எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப சர்வசாதாரணமாயிருச்சு. அந்த அளவுக்கு ஒரு growth இருக்கு. ஸோ எஸ் ரமன், நான் அப்படியே அடுத்து உங்ககிட்ட நான் வரேன். அடுத்து வந்து நம்ம யங் இந்தியன் டேலண்ட்ஸை பத்தி பேசுவோம். இந்த ஐபிஎல்ல இருந்து நிறைய பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. ஒரு ஜஸ்மித் பும்ரா, ஹர்திக் பாண்டியா எல்லாருமே ஐபிஎல் ப்ராடக்ட்னே சொல்லலாம். அது மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப பெருமையா சொல்லிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி உனக்கு பிடிச்ச யங் இந்தியன் டேலண்ட்னா ஐபிஎல்ல இருந்து யாருப்பா? எனக்கு யங் இந்தியன் டேலண்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விராட் கோலியே ஃபர்ஸ்ட் எங்கல இருந்தா ஸ்டார்ட் பண்ணாரு ஐபிஎல். ஆக்சுவலி விராட் கோலி பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து ஹையஸ்ட், இன்னமும் ஹையஸ்ட் சீசன் டோட்டல்னாலே அவர் தான். 973 ரன்ஸ் அவரு 2016ல ஐபிஎல்ல. ஸோ அவரு. அதுக்கப்புறம் வந்து இப்ப ரீசெண்டா சாய் சுதர்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு. 23 இயர்ஸ் ஓல்டு அவர், எங்க தான் அவரும். அண்ட் சுப்மன் கில் ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காங்க. நிறைய ஆரஞ்சு கேப் நல்லா அடிச்சிருக்காங்க. கரெக்டா சொன்ன, நிறைய யங் டேலண்ட்ஸ். அண்ட் பாரதி, யங் டேலண்ட்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். பாரதி, உனக்கு ரொம்ப பிடிச்ச யங் டேலண்ட்ஸ் ஐபிஎல்ல அங்க குரூம் ஆகி இன்னைக்கு வந்துட்டு ஒரு வேற லெவல் பிளேயரா இருக்கிற பிளேயர்னா யாரு உனக்கு? ஸோ நம்ம அந்த மாதிரி பார்க்கும்போது ஐபிஎல்ல நல்லா க்ரூம் ஆகி வந்தது அஸ்வின். சிஎஸ்கே பிளேயர் அஸ்வின் வந்து ஐபிஎல்ல இருந்து தான் இந்தியா டீம் வரைக்கும் விளையாடினாரு. பத்ரிநாத் சொல்லலாம், முரளி விஜய், நான் தமிழ்நாடு பிளேயர்ஸ்ல இருந்து சொல்றேன். ஸோ அது சிஎஸ்கே பிளட்டுங்கிறதுனால அங்க இருந்தே சொல்றேன். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் சுரேஷ் ரெய்னா கூட நமக்கு வந்து ஐபிஎல்ல இருந்து தான் நல்ல ஒரு லெஜண்டா வந்து நமக்கு கிடைச்சாரு. பவுலிங்ல போகும்போது அப்கோர்ஸ் நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம வேர்ல்டு கப் வின் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் 2 T20 வேர்ல்டு கப் வின் பண்ணது காரணம் பும்ரா. ஸோ பும்ராவுமே வந்து எங்க வந்தவர் தான் ஐபிஎல்ல. ஸோ அவருமே வந்து ஐபிஎல் ஃபவுண்டு, ஹார்திக் பாண்டியா, குணால் பாண்டியா,
திலக் வர்மா இப்போ விளையாடிட்டு இருக்கிறதுல, அண்ட் தென் இவங்க எல்லாருமே இந்த ஐபிஎல்ல வந்து தான் நமக்கு வந்து இந்தியா லெவல்ல வரைக்கும் விளையாடுறதுக்காக கிடைச்சாங்க. ஸோ பெஸ்ட் இந்த வேர்ல்டுன்னே சொல்லலாம் இவங்க எல்லாருமே. ஸோ இதை வந்து ரொம்ப ஹை எப்படி சொல்றதுன்னா, ஐபிஎல் வந்ததுக்கு அப்புறம் இந்தியன் டீமுக்கு போறதுக்கு சில பேருக்கு வழியே தெரியாம இருந்துச்சு. கிரிக்கெட்னா அது இல்லாம இப்போ எல்லாருக்குமே எப்படி ஆயிடுச்சுன்னா, ஐபிஎல் விளையாடினா போதும், ஐபிஎல் தான் வந்து எல்லாருக்குமே டார்கெட். ஹையஸ்ட் லெவல் இந்தியா டீம் வரைக்கும் இல்லை, இப்போ ஒரு ஒரு 1 or 2 சீசன்ஸ் நம்ம ஐபிஎல் போனா போதும், லைஃப் செட்டில்ன்ற மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலாவே அது நல்லாவே இதுவாயிருக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன பிளேயர்ஸா நான் பார்த்து இன்னைக்கு இந்தியாவில் பெரிய பெரிய லெஜெண்ட்ஸா இருக்காங்க. எஸ் சூப்பர். எனக்குமே வந்து நான் சொன்ன சுரேஷ் ரெய்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச பிளேயர். அவர் சின்ன யங்கா இருந்து நான் பார்த்துருக்கேன். ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வேற மாதிரியான ஒரு லெஃப்ட் ஹேண்டர், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டைலிஷ் லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்னு சொல்லலாம் சுரேஷ் ரெய்னா. அவரை வந்து நான் பார்த்துருக்கேன். இப்போ வந்து எனக்கு ரீசன்ட் சென்சேஷன்னா வைபவ் சூரியவன்ஷி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேயர். கண்டிப்பா இன்னும் 1 or 2 இயர்ஸ்ல உள்ள வந்து சிமெண்ட் பண்றவருன்னு நினைக்கிறேன் பிளேயர்ஸை, எந்த ஒரு ஃபார்மேட்டா இருக்கட்டும், முக்கியமா T20 ஃபார்மேட்டு. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். பட் இது வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர்னா இப்போ இருக்கிற யங் ஜெனரேஷன்ல வைபவ் சூரியவன்ஷி தான். ஸோ எஸ், அப்படியே அடுத்து நம்ம ஃபாரின் பிளேயர்ஸ் போயிடலாம் பாரதி. ஸோ ஃபேவரட் ஃபாரின் பிளேயர்ஸ்னா நிறைய பேர் இருக்காங்க, லிஸ்ட் எடுத்தா போயிட்டே இருக்கும், கில்கிறிஸ்ல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும். ஸோ உனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர்ஸ் ஒரு சில பேர்? ஃபேவரட் பிளேயர்ஸ்னு சொன்னா ஐபிஎல்ல செட் பண்ணி வச்சதே மெக்கலம். இல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஆர்சிபில ஒரு 158 ரன்ஸ் வந்து இண்டிவிஜுவல், ஏன்னா ஒருத்தவன் 158 வெறும் அதுவும் 20 ஓவர் மேட்ச் இல்லையா, அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஒரு மாதிரி அது இதுதான்டா T20 அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன் செட் பண்ணி வச்சாரு. ஸோ அங்க அங்க இருந்து இது பண்ணும்போது ஷெயின் வார்ன் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஒரு பிளேயர் நமக்கு. அவர் ஒரு லெஜெண்ட். ஸோ அவரு வந்து ஃபர்ஸ்ட் ஐபிஎல்லே வந்து வின் பண்ணி வச்சாரு. செகண்ட் அப்படியே நெக்ஸ்ட் சீசன்ல வந்து இன்னொரு ஆஸ்திரேலியன்ஸ், கப்புனா ஆஸ்திரேலியன்ஸ் தான்ற அந்த மைண்ட் செட்டை எனக்கு ஐபிஎல்லே அவங்க கொடுத்தாங்க. அப்படியே வந்து கில்கிறிஸ்ட் வின் பண்ணி கொடுத்தாரு. அந்த டீம்ல தான் வந்து ரோஹித் சர்மா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம கிறிஸ் கெயில நம்ம மிஸ் பண்ணவே முடியாது. ஐபிஎல் ஒரு பக்கம் சொன்னா இன்னொரு சைட்ல வந்து கிறிஸ் கெயில் கண்டிப்பா இருப்பாரு. கிறிஸ் கெயில் நம்ம டீம்ல இருக்க மைக் ஹசி, நம்ம டீம் இருக்க மாதிரி இதுல வந்து ஏபி டிவிலியர்ஸ் நம்மளால விடவே முடியாது. அவரு வந்து எக்ஸ்ட்ராடனரி லெஜெண்ட் T20க்கு. இப்ப அந்த லைனப்ல இருந்து இப்போ வந்திருக்க சிம்ரன் ஹெட்மயர், நிக்கல்ஸ் பூரன், இப்ப நம்ம டீமுக்கு விளையாடிட்டு இருக்க டெவல் பிரேவிஸ், அண்ட் தென் வந்து பத்திரனாவை மிஸ் பண்ணக்கூடாது. அண்ட் தென் மலிங்காவை, லெஜெண்டரிக்கு மலிங்காவை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. மலிங்கா ஆக்சுவல்ல ஒரு பவுல், மலிங்காவே நம்ம எக்ஸ்ட்ராடனரியா பார்த்துட்டு இருக்கும்போது மலிங்கா ஆக்சுவல்ல பும்ரா வந்த உடனே மலிங்காவே பும்ராவை க்ரூம் பண்ணதெல்லாம் வந்து ஐபிஎல் இருந்ததுனால தான் நடந்துச்சு நான் நினைக்கிறேன். ஸோ அது இந்த மாதிரி வந்து இப்போ ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து ஒரு கண்ட்ரி நம்ம சொல்லவே முடியாது, மிக்ஸ்டப்பாவே இருக்காங்க. எல்லா கண்ட்ரிஸ்ல இருந்தும் ஸ்டெயின், அங்க இருந்து வெஸ்ட் இண்டீஸ் போனா கில்கிறிஸ்ட், பொலாடு, ரசூல், இவங்கெல்லாம் வந்து ஐபிஎலுக்கு வந்து ஒரு சைடு தூண் மாதிரி இருந்தாங்க. ஐபிஎல் வந்து லாங்கஸ்ட் இவ்வளோ சீசனா விளையாடி இருக்கிறதுக்கு ரீசன் வந்து ஃபாரின் பிளேயர்ஸோட கான்ட்ரிபியூஷன்ஸ் தான். எஸ், கரெக்டா சொன்ன பாரதி. ரமன், உனக்கு பிடிச்ச ஃபேவரட் பிளேயர்ஸ் யாரு? நான் ரெண்டு சொல்றேண்ணா, பவுலிங் அண்ட் ஆல்ரவுண்டர் சொல்றேண்ணா. ஆல்ரவுண்டர் பாத்தீங்கன்னா டிஜே பிராவோண்ணா. பிராவோ பெஸ்ட் பவுலர் அண்ட் பேட்ஸ்மேன் நான் சொல்லுவேன் ஆக்சுவலி. அண்ட் பவுலிங்னா பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மிச்சல் ஸ்டார்க்கு சூப்பரா போடுவாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு ஃபேவரட். ஃபைன். எனக்குமே வந்துட்டு எனக்கு வந்து ஏபி டிவிலியர்ஸ் ஒரு ஃபாரின் பிளேயர்னா, என்ன மாதிரி ஒரு 360 டிகிரி பிளேயர்னா ஃபர்ஸ்ட் அவரை தான் சொல்லி நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு எல்லா சைடுமே ஆடினாலுமே ஏபி டிவிலியர்ஸ் ஆரம்பிச்சு வச்சது. ஸோ எல்லா இடத்துலையும் பால் அடிக்க முடியும் அப்படின்னு. ஸோ அந்த வகையில் எனக்கு ஏபி டிவிலியர்ஸ் எப்பவுமே பிடிக்கும். மேட்ச் அண்ட் மேட்ச் வந்துட்டு அந்த டார்கெட் எவ்வளவா இருந்தாலும் அந்த டார்கெட்லேயே இருப்பாங்க ஆர்சிபி அவர் விளையாடும் போதெல்லாம். ஸோ நல்ல ஒரு பிளேயர், எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர். அண்ட் பவுலர்ல எனக்குமே வந்துட்டு மலிங்கா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். மலிங்காவோட ஆக்ஷன் வந்துட்டு அவரு ஸ்ரீலங்காவுக்கு விளையாடினதை விட எனக்கு மும்பைல தான் நான் அவரை அதிகமா பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. ஐபிஎல்ல வந்துட்டு நம்ம நிறைய பார்த்து பார்த்து பழக்கப்பட்ட ஒரு மலிங்கா. 2015 எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த தோனிக்கெல்லாம் ஒரு பாலை போட்டு ஃபைனல்ல அவர் தான் அந்த ஸ்டெம்பை வந்து சரியான ஒரு யார்கர் சொருவார் போட்டு, மலிங்கா இப்படி ஒரு பாலை போட்டாரு அப்படின்லாம் இருக்கும். ஸோ ஒரு பெரிய லெஜெண்ட் தான் வரும். ஸோ எஸ், நம்ம அது பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபேவரட் மூமெண்ட் ஆஃப் த ஐபிஎல் பாரதி ஏதாவது இருக்கா? ஐபிஎல்ல ஒரு ஃபேவரட் மூமெண்ட்னு ஒண்ணுன்னு டக்குன்னு வந்து பிக் பண்ணவே முடியாது. நாம வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஷெயின் வான் வேர்ல்ட் கப்னே வருது. ஷெயின் வான் வந்து ஐபிஎல் ஃபர்ஸ்ட் சீசன் வின் பண்ணதும்
எனக்கு வந்து இப்போ வரைக்கும் வந்து ஸ்டில் இந்த ஃப்ரெஷ் இந்த மெமரிஸ். அதுக்கப்புறம் வந்து சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் டைம் கப் வின் பண்ணது, லாஸ்ட் டைமா வந்து ஜடேஜா வின் பண்ணி கொடுத்தது வந்து ஹைலைட் ஆஃப் த ஐபிஎல்னு சொல்லுவேன். எனக்கு இருக்கிறது ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, இவர் ஆர்சிபி வின் பண்ணது. ஸோ ஆர்சிபி வின் பண்ணதுமே வந்து 18 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு மேட்ச் வந்து வின் பண்றாங்க, ஒரு டோர்னமெண்ட் வின் பண்றாங்கன்னும் போது அதுவுமே வந்து என்னோட ஃபேவரட் மூமெண்ட் தான். ஏன்னா விராட் கோலியை விட்டு கொடுக்க முடியாது. இஸ் த பெஸ்ட் இன் த வேர்ல்டு, பெஸ்ட் இன் த வேர்ல்டு இல்ல, அது என்னது இது? இந்த பிரபஞ்சத்திலேயே ஒரு மிக யூனிவர்ஸா? முக்கியமான ஒரு பிளேயர். யூனிவர்ஸ், யூனிவர்ஸ் தான் சொல்லணும், டக்குன்னு வரல. ஸோ இந்த யூனிவர்ஸ்லயே வந்து நீ ஏலியனை கூப்பிட்டு வந்தா கூட அதுல வந்து விராட் கோலிக்கு கண்டிப்பா பிளேஸ் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அவங்களுக்கு அகைன்ஸ்டா இருந்தாலும் சரி, ஏலியன் டீமா இருந்தாலும் சரி, விராட் கோலிக்கு கண்டிப்பா அந்த டீம்ல இடம் இருக்கும். ஸோ அதனால வந்து அவங்க வின் பண்ணது இது எல்லாமே வந்து எனக்கு பெஸ்ட் தான். சூப்பர் பாரதி. ஸோ ரமன், உனக்கு உன்னோட ஃபேவரட் மூமெண்ட்? நான் ஒரு 3 ஃபேவரட் மூமெண்ட் சொல்றேன் நான் பார்த்த வரைக்கும். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து ஈசாலா கப் நமதேனா, ஆர்சிபி வந்து மெய்டன் டைட்டில் அடிச்சது 2025ல. அது எனக்கு ஒரு ஃபேவரட் மூமெண்ட் தான். செகண்ட் வந்து நம்ம சிஎஸ்கே 2023 டைட்டில் வின் பண்ண மூமெண்ட் தான். அது வந்து ஜடேஜா கடைசி ஓவர்ல 6-4 அடிச்ச மூமெண்ட், தோனி கையில அவரை தூக்கினது, அதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் தான். நெக்ஸ்ட் ரிங்கு சிங், நான் அந்த 5 பால் 5 சிக்ஸ் அடிச்சு வின் பண்ணி கொடுத்துருப்பாரு ஒரு மேட்ச், அதுவும் என்னோட ஃபேவரட் மூமெண்ட் தான். அந்த 3 ஸோ எனக்கு ஃபேவரட் மூமெண்ட்ஸ்னா ரெண்டு தான். ஒன்று வந்து ஆப்வியஸ்லி ஆர்சிபி கப் ஜெயிச்சது, அந்த 18 இயர்ஸ்க்கு அப்புறம். அந்த கப் ஜெயிச்சதை விட அந்த ஒரு கடைசி ஓவர்ல இருந்தே அந்த ஒரு லைனப், அந்த பில்டப் வந்து ஆரம்பிச்சிடும். கோலி வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிருவாரு. அப்படியே ஒவ்வொரு பாலா முடிய முடிய கடைசியா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ரிடம்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு மூமெண்ட். அண்ட் இன்னொரு மூமெண்ட் வந்து 2018ல சிஎஸ்கே ஜெயிச்ச வருஷம் கம்பேக் பண்ணியிருப்பாங்க அந்த வருஷம். ஸோ எல்லாருமே வந்துட்டு டேடி ஆர்மின்னு அப்போல இருந்தே பேச ஆரம்பிச்ச ஒரு டீம் அது. அந்த வருஷம் வந்துட்டு ஷேன் வாட்சன், ராய்டு எல்லாருமே வந்து அடிச்சு, இந்த வாட்சனுக்குலாம் வந்து முட்டில ரத்தம் வந்திருக்கும் அந்த ஃபைனல்ல. ரத்தத்தோட வந்து விளையாடி இருப்பாரு. ஜெயிச்சு தோனி வந்துட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு பக்கத்துல செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க, இவர் வந்து அவர் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அதெல்லாம் வந்து எனக்கு ஃபேவரட் மூமெண்ட். ஸோ என்னோட ஃபேவரட் மூமெண்ட் ரெண்டுனா இதுதான் பாரதி அண்ட் ரமன். ஸோ எஸ், நம்ம ஐ திங்க் எவல்யூஷன் ஆஃப் ஐபிஎல் இதான் நம்ம பார்த்தது. வேற ஏதாவது தாட்ஸ் இருக்கா ரமன் அண்ட் பாரதி? இல்லைண்ணா, எந்த தாட்ஸும் இல்லை எனக்கு. தாட்ஸ் இல்ல, பட் ஐபிஎல் வந்து கிரிக்கெட் விளையாடுற, நான் வந்து சின்ன வயசுல இருந்து கிரிக்கெட் விளையாடணும்னா யாரா இருந்தாலும் ஒரு ஒரு கல்லி கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு கூட மைண்ட் என்ன இருக்கும், இந்தியா லெவல்ல போய் விளையாடணுன்ற மைண்ட் இருக்கும். அது நிறைய நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கும் நிறைய நிறைய டேலண்ட்ஸ்க்கும் வந்து ஐபிஎல் வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு ஒரு வரப்பிரசாதமா தான் நான் பாக்குறேன். ஸோ நீங்க நல்ல பிளேயரிங் நல்லா உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க ஐபிஎல் விளையாடிட்டு அங்கிருந்து நீங்க இந்தியா டீம் போக முடியும். இப்போ ஐபிஎல் விளையாடுறதே ஹையஸ்ட் லெவல்ல தான் நான் பாக்குறேன். ஐபிஎல் விளையாண்டிங்கன்னா அங்கிருந்து நிறைய டீம்ஸ்க்கு, லோக்கல் டீம்ஸ் நிறைய இடத்துல லீக் மேட்சஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஐபிஎல் லீக்ஸ் விளையாடலாம். நீங்க அங்க இருந்து நீங்க உங்களுக்கு இந்தியாவுக்கு சான்ஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்க வந்து நெக்ஸ்ட் வேற ஒரு டோர்னமெண்ட்ஸோ இல்ல வேற ஒரு இதுக்கோ வந்து உங்களுக்கு இருக்கும். ஒரு டோர்னமெண்ட்டே உங்களுக்கு லைஃப் செட்டில் மூமெண்ட் ஆயிடும். லைக் பிரசாந்த் நமக்கு தெரியும், சிஎஸ்கேல 14.2 crore நமக்கு போனாரு, நம்மளே அதை பார்த்தோம். ஸோ அதை நெக்ஸ்ட் பேசுவோம். பட் அந்த மாதிரி ஒரே ஒரு சீசன் வந்து லைஃப் செட்டிலிங் மூமெண்டா இருக்கும்னா அந்த மாதிரி வந்து லைஃபே மாத்துற ஐபிஎல் வந்து வந்து எனக்கு நமக்கு சின்ன வயசுல பார்த்து வளர்ந்தோம். பட் நமக்கு கைடன்ஸ் இல்ல, நம்ம அந்த அளவுக்கு பெரிய பிளேயரானும் தெரியாது. ஆனா பட் இப்ப ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு வந்து ஒரு பெரிய எல்லாருக்குமே தெரியுது, ஓகே இப்படி விளையாடலாம் அப்படி விளையாடலாம் அங்க போலாம், இந்த யாரை ரீச் அவுட் பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம், ஐபிஎல் வரைக்கும் போகலாம், ஐபிஎல் இருந்து எப்படி இந்தியா டீம் போலான்றது தான் வந்து எல்லாருக்குமே இருக்கு. ஸோ ஐபிஎல் வந்து ஹெவன் ஃபார் கிரிக்கெட்டர்ஸ். கரெக்டாக சொல்லலாம். அந்த ரோட் மேப் வந்துட்டு இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இன்னும் நல்லா கிளியரா தெரியுது. அந்த டைம்ல ஆரம்பிச்சு அப்போ யாருக்கும் பெருசாக தெரியலன்னு சொன்னேன். எஸ், எனக்கும் அதே தான் பாரதி. எஸ், ஐபிஎல் தாட்ஸ் நம்ம இதான் நம்ம பேசினது. ஆரம்பிச்சாங்க பட் 2008ல இருந்து ஒரு நான் சோனி ஒருத்தர் மேக்ஸ் பேரை மாதிரி மிஸ் ஒரு டிவில. பண்ணிட்டேன். ஒருத்தர் பேரை நான் மிஸ் பண்ணிட்டேன். யூ ஷுட் நாட் மிஸ்ட் இந்த டிஸ்கஷன். முத்தையா முரளிதரன். ஆக்சுவலி முத்தையா முரளிதரன் வந்து நான் மிஸ் பண்ணிருக்க கூடாது. எனக்கு வந்து ஃபேவரட் இந்த வேர்ல்டு. அவர் பார்க்காத ஸ்ட்ரகிள் கிடையாது. 800 விக்கெட்ஸ் அவர் வந்து இந்த எடுத்ததெல்லாம் வந்து ஃபேவரட். அந்த அவர்லாம் வந்து அவர் லைஃப் ஸ்டோரிலாம் வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனை தான் நான் பார்ப்பேன். ஸோ முத்தையாவை நான் மிஸ் பண்ணிட்டேன். கண்டிப்பா அவர் அப்சல்யூட் லெஜெண்ட் தான் நம்ம சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச வார்னே அண்ட் முத்தையா அவங்க ரெண்டு பேர் தனி. அஸ்வின் வேற யாரும் வந்தாலும் அவங்களுக்கு அடுத்த லிஸ்ட்ல தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி. ஸோ எஸ் பாரதி, ஏதாவது நம்ம ஐபிஎல் தாட்ஸ் நம்ம பேசிட்டோம். அண்ட் அடுத்த வீடியோல வந்துட்டே இருக்க சொல்ல சிஎஸ்கேவோட ரிவ்யூ,
அதை வந்து நம்ம கவர் பண்ணுவோம். தேங்க்ஸ் பாரதி, தேங்க்ஸ் ரமன், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ கைஸ்.